உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து டவுன்லோட் செய்து பயன்படுத்தலாம். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், பாருங்க, இன்னைக்கு பறவைகளுக்கு ஃபுட்டு நம்ம ஊட்டி விடணும்னா என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி கலக்கணுங்கிறத இதில் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்கெட்டு கடைகளில் பறவைகள் அந்த வளர்க்குற கடைகளில் கிடைக்கும். ஹேண்டு ஃபீடிங் ஃபார்முலான்னு போட்டிருக்கோம். பெட்ஷீட் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் இந்த மாதிரி இந்த பவுடர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு வெந்நீரில் கலந்துக்கிடணும். நான் இப்போ வெந்நியை இதில் ஒரு ஸ்பூன் அந்த பவுடர் போட்டு வெந்நீரில் இதை கலந்து நல்லா இப்போ ஆற வச்சிட்டோம். ஆற வச்சோடனே இந்த மாதிரி லிக்யூடாக இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து கடைகளில் இந்த ஊசி மருந்து இது பண்ணுறதில் இந்த இன்ஜெக்ஷன், இது பறவைக்கு உள்ள இது இன்ஜெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த இதை நம்ம வாங்கி இதை நம்ம இதில் உள்ளே வச்சு இப்படி எடுத்து இப்படி உள்ளே இழுத்துட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இது லிக்யூடாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி பண்ண அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இப்போ இதுலேயும் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஸ்பில்லர் இருந்தாலும் இதை இப்படி இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி வந்துடும். இதுனா கொஞ்சமாக இருக்கும், அது கொஞ்சம் கூட இருக்கும். நம்ம அது அந்த பறவையை பொறுத்து நமக்கு அந்த அளவை நம்ம கூட்டிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஒரு தடவை கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பறவைக்கு நம்ம இதில் இந்த இருக்கு பாருங்கள், இத்தனை எம்எல்னு கணக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா போதும். அது எவ்வளவு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு, ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. பெரும்பாலும் அவங்க அப்பாவே ஊட்டி விடுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊட்டி நம்ம விட்டோம்னா அது ஓரளவுக்கு வாங்கிக்கிடும். இப்போ நான் இந்த ஸ்பில்லர் வச்சு ஊட்டி விட்டு அடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பறவை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வரணும். இதை விட குட்டியாக இருக்கும்போது இதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொடுக்கலாம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வரும்போது இந்த வாரத்தில் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொடுத்தா அதுகளுக்கு நல்லாவே கொஞ்சம் வாங்குங்க. கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குவோம். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டோம்னா அதுவே நம்மக்கிட்ட இப்படி வச்சுருந்தோம்னா அதுவே வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவு பழகிடும். நீங்கள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை இந்த இதை கொடுக்கணும். அப்படி இல்லை, நம்ம இப்போ நான் குஞ்சு அவங்க அப்பா கூட அம்மா கூட இருக்கிறதுனால அது ஒரு 2 தடவை அது ஊட்டி விட்டுரும். அப்புறமும் நம்ம வெளியே போனால் அது பழகணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஊட்டி விட்டுக்கலாம். ரெண்டாவது நம்ம கேஜை விட்டு நம்ம உள்ளே கொண்டு வீட்டுக்குள்ளே நம்ம பழக்கும்போது
இந்த மாதிரி நம்ம டெய்லி தூக்கி வச்சு கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்க நமக்கு ஃபுட்டு கொடுக்க வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட ஒட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ எங்கள் குஞ்சு வந்து இப்போ 4-5 நாளாக நான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 டைம் தான் நான் ஊட்டுறேன், மற்ற நேரம் அவங்க அப்பா கொடுத்துருவாங்க.